இன்றைக்கி நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு அல்வா. இதில் வந்து 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடணும். 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுக்கணும். தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே இதை மெதுவாக ஊற்றி நெய் 2 ஸ்பூன் ஊற்றி கிண்டிக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியாக கரைச்சி மெதுவாக நூல் மாதிரி ஊற்றணும். கை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றி விட்றணும். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. எசன்ஸ் ஊற்றணும். மொத்தம் 6 ஸ்பூனு. வேணுன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் நம்ம தேவைப்பட்டா. முந்திரி பருப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடணும். அல்வா சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பாதாம் இருக்குல்ல, பாதாம் பொடி பண்ணி இது கொஞ்சம் போடணும். 2 வெட்டணும். எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் அப்படியே பொடி பண்ணிட்டாங்க எங்கள் மருமக. தட்டில் நெய் தடவிக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து பீஸ் போட்டுடலாம்.